பரஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வந்தனம். நாம் சென்ற நிகழ்ச்சியில் ஜீவகாருண்யத்தை பற்றிய பல சந்தேகமான கேள்விகளுக்கு வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியிலிருந்து அதற்குரிய பதில்களை மதிப்புக்குரிய படைப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வழங்கினார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றிய சில கேள்விகளை நாம் கேட்க இருக்கின்றோம். அதற்கும் ஐயா அவர்கள் பதில் சொல்வார்கள். ஐயா, நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பேசின்னு வரோம். அதில் வள்ளல் பெருமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் விளக்குகின்றீர்கள். ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இருந்தால்தான் கடவுளுடைய அருளை பெற முடியும் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒன்றே இகலோக ஒழுக்கமாக வழங்குகின்றது என்றும், அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால்தான் இந்த உலகம் இயங்குகின்றது என்றும், இப்படி பல வகையான நிலைப்பாடுகளை நீங்கள் விளக்கி கூறினீர்கள். ஜீவகாருண்யம் விளங்கும்போது அறிவும் அன்பும் விளங்கும் என்று கூறினீர்கள். இப்படி வள்ளல் பெருமானார் அவர்கள் ஜீவகாருண்யத்தை பற்றி சொல்லியிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஜீவகாருண்யம் என்பது மிக மிக முக்கியம் என்றும் நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். இந்த ஜீவகாருண்யம் செய்வதனால் என்ன பயன், என்ன பிரயோஜனம், அதனுடைய லட்சியம் என்ன? ஜீவகாருண்யம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் ஒரு லட்சியத்துக்கு வேலை செய்வோம். எதுக்கு சாப்பிட்றோம்? பசிச்சா சாப்பிட்றோம், அந்த பசி அடங்கும். பசி அடங்கிறதுக்கோசம் சாப்பிட்றோம். நம்ம உணவுடைய லட்சியம் என்னென்னா பசி அடங்கிறதுக்கு. அதுபோல் ஜீவகாருண்யம் செய்கிறோம்னாக்கா அந்த ஜீவகாருண்ய லட்சியம் என்ன, அதனால் விளையக்கூடிய நன்மை என்ன, இதை சொல்லுங்க ஐயா. அதை வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நேயர்களுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, இன்றைய நாள் ஒரு புனிதமான நாளாக கருதுகிறோம். வள்ளற் பெருமானுடைய புகழை பேசுவதோடு மட்டுமல்லாமல் உயிர் இரக்கமாகிய அன்பை இந்த நாட்டில் விளைவிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யத்தை தான் நான் அடிக்கடி உங்களுக்கு உயிரிரக்கம் என்ற சொல்லிலே நான் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வடமொழி சொல் ஜீவகாருண்யம் என்பது தமிழிலே உயிர் இரக்கம் என்று சொல்லுகிறோம். ஜீவகாருண்யம் என்ற அற்புதமான ஒரு நூலை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற தலைப்பிலே வள்ளற் பெருமான் எழுதியிருக்கிறார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு அற்புதமான நூலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சில கடினமான சொற்கள் இருக்கலாம், சில கடினமான சொற்பொருள் இருக்கலாம். அவைகளெல்லாம் விளங்கி கொள்ள வகையிலே ஒரு சிறிய சிறிய கேள்விகளாக சென்ற ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். இந்த நாளில் ஐயா அவர்கள் அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு லட்சியம், குறிக்கோள் இருக்க வேண்டும். அதுபோல ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்று சொல்லுகின்றீர்களே, அதனுடைய லட்சியம் என்ன, அதனுடைய குறிக்கோள் மூலம் நாம் அடைய வேண்டியது என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அந்த லட்சியம் எப்படிப்பட்டது என்றால் முக்கிய லட்சியம் என்ற கேள்வி வேறு கேட்டிருக்கிறாங்க. ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். வள்ளற் பெருமான் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜீவகாருண்யத்தினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜீவகாருண்யம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே வழங்குகின்ற ஒழுக்கங்கள் அழிந்து போய்விட்டிருக்கும். இந்த உலகத்திலே ஒழுக்கங்கள் அழிந்துவிட்டால் பரலோகத்திலே இருக்கின்ற பரலோக ஒழுக்கமும் வழங்காது என்பதையெல்லாம் தெளிவாக நாம் கண்டோம் சென்ற நிகழ்ச்சியிலே. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது என்ன என்றால், ஜீவகாருண்யம் என்று சொல்லுகின்றீர்களே, அதனுடைய லட்சியம் என்றால் என்ன? பாருங்கள், இதிலே இரண்டு வகை தன்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று ஜீவகாருண்யம், இரண்டாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் என்ன, ஜீவகாருண்யம் என்றால் என்ன?
இந்த ஜீவகாருண்யத்திற்கும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஜீவகாருண்ய லட்சியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஜீவகாருண்யம் என்பது உயிர் இரக்கம். ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மா மீது காட்டுகின்ற அன்பு, தயவு, இரக்கம், இவைகளைத்தான் உயிர் இரக்கம் என்று சொல்லுகிறோம். இந்த உயிர் இரக்கம் நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் இரக்கம் என்பது இந்த உலகத்தில் நாம் இந்த உயிரிரக்கத்தை நாம் கைப்பற்றவில்லை என்றால், உயிரிரக்கத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் இந்த உலக வாழ்க்கை அஸ்தமித்துவிடும், அஸ்தமனமாகிவிடும். உயிர் இரக்கமே தெய்வ வழிபாடு என்பதை வள்ளலார் அழுத்தமாக சொல்லுவதினாலே உயிர் இரக்கம் என்பது ஆன்மாவிற்கு ஆன்மா, ஜீவர்களுக்கு ஜீவன் காட்டுகின்ற தயவு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் அதிலும் ஒரு வரைமுறை. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது கடவுள் அருளை பெறுவதற்காக இந்த உயிரிரக்க கோட்பாட்டையே வாழ்வாக கொண்டு வாழ்வதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று பெயர். ஜீவகாருண்யம் என்றால் உயிரிரக்கம், தயவு. இந்த தயவையே வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ளுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஒழுகுதல், நடத்தல், தயவு வழியில் நடத்தல் என்பதற்கு ஒருவாறு பொருள் கொள்ளலாம். இதனுடைய லட்சியம் என்ன என்று இப்பொழுது கேட்டிருக்கிறார்கள். லட்சிய வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் பிரயாணம் செய்யும் பொழுது இந்த பிரயாணத்தினுடைய முக்கிய குறிக்கோள், லட்சியம் என்ன என்பதை அவன் விளக்குகிறான். ஒரு கல்வியினுடைய லட்சியம் என்ன என்பதை விளக்குகிறான். இதுபோல அநேக தாத்பரியங்களை கொண்டு லட்சியம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். வள்ளற் பெருமானும் ஜீவகாருண்ய லட்சியம் எது என்று கேட்கிறார்கள். அவர்களே பதில் அளிக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த ஆன்மாக்கள் என்பது கடவுள், இயற்கை, உண்மை, ஏகதேசம் என்ற சொல்லை வள்ளற் பெருமான் பயன்படுத்துகிறார்கள். இயற்கை உண்மை என்பது, இயற்கை விளக்கம் என்பது, இயற்கை இன்பம் என்பது, இந்த மூன்று சொற்களையும் வள்ளற் பெருமான் இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இரண்டு பக்கமாக சொல்லுகிறார். கடவுள் இயற்கை விளக்கம், கடவுள் இயற்கை உண்மை, கடவுள் இயற்கை இன்பம். இந்த இயற்கை விளக்க இன்பம் என்பதையும், இயற்கை விளக்கம் என்பதையும், இயற்கை உண்மை என்பதையும் இந்த ஆன்மாவுக்கும் சொல்லுகிறார்கள். ஆன்ம இயற்கை விளக்கம் எது? ஆன்ம இயற்கை உண்மை எது? ஆன்ம இயற்கை இன்பம் எது? இந்த மூன்று கேள்விகளுக்கும் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் சேர்த்தே பொருந்தும் வகையிலே சொல்லுகிறார்கள். ஆனால் இறைவனை சொல்லும் பொழுது இயற்கை உண்மை நிறைவு என்று சொல்லுகிறார்கள். கடவுளுடைய வடிவத்தை சொல்லும் பொழுது, கடவுள் தோற்றத்தை சொல்லும் பொழுது, கடவுளினுடைய ரூபத்தை சொல்லும் பொழுது இயற்கை உண்மை நிறைவு என்று சொல்லுகிறார்கள். இயற்கை உண்மை நிறைவு என்றால் என்ன? இயற்கை நிறைவு என்பது இந்த உலகத்தில் ஒளியானது இயற்கையிலேயே எங்கும் நிறைந்திருக்கின்றதுக்கு தான் இயற்கை உண்மை நிறைவு என்று சொல்லுகிறார்கள். உண்மை என்றால் என்றைக்கும் உள்ளது, என்றைக்கும் நிலை பெற்றிருப்பது, என்றைக்கும் மாறாதது. இதற்கு இயற்கை என்று பெயர். இயற்கை உண்மை எங்கும் நிலை பெற்று எப்பொழுதும் இருப்பது. அது எது என்றால் ஒளி. இயற்கை விளக்கம் என்பதை அடுத்த தடவை சொல்லுகிறார்கள். இயற்கை விளக்க நிறைவு. கடவுள் ஒளிவடிவானவர் என்றால் ஒளிவடிவாக இருக்கின்ற கடவுளுக்கு குணம் இருக்க வேண்டும் அல்லவா? அதனுடைய தன்மை இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் வள்ளற் பெருமான்
இயற்கை விளக்கம் என்ற சொல்லாலே அற்புதமாக குறிக்கிறார்கள். கடவுள் இயற்கை உண்மை நிறைவாக ஒளிவடிவாக நிறைந்திருப்பதனாலே அதற்கு பூரணம் என்று பெயர். பூரண வஸ்து ஒளி. அதுபோலவே அருளையும் பூரண வஸ்துவாக குறிப்பிட்டு இயற்கை விளக்க நிறைவாக சொல்லுகிறார்கள். இயற்கை விளக்க நிறைவு என்றால் அருள். அருளும் பரிபூர்ணமாக இறைவனிடத்திலே இருக்கிறது. இப்போ ஒளி என்பதும் அருள் என்பதும் குறிப்பிடும் பொழுது இந்த ஒளியை நாம் விளக்கம் என்று சொல்லுகிறோம். பிரகாசம், பிரகாசத்திற்கு விளக்கம். இந்த ஒளியானது சாதாரண நிலையிலே தயவோ கருணையோ ஏதும் இல்லாமல் இருந்தால் அதற்கு பூத ஒளி என்று பொருள். ஆனால் வள்ளற் பெருமான் சொல்லுகின்ற ஒளிக்கு அருள் ஒளி என்று பெயர். அதனால்தான் கடவுளுக்கு அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார்கள். அதனால் கடவுளின் இயற்கை விளக்கம் என்று யாராவது கேட்டால் அதற்கு இறைவனுடைய அருளை குறிப்பிட வேண்டும். இயற்கை உண்மையாகிய ஒளியை பார்த்தோம், இயற்கை விளக்கமாகிய அருளை பார்த்தோம். இந்த ஒளியும் அருளும் ஆன்மாவின் உள்ளும் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மா இயற்கை உண்மை நிறைவாகிய கடவுளின் ஒரு சிறு துளி என்பதனாலே அதுவும் ஒளி வடிவம் கொண்டது, ஆனால் சிறியது. அந்த ஒளியானது பூரணமாக நிறைந்திருக்கிறது ஆண்டவனிடத்திலே. ஆனால் ஆன்மாவிடத்தில் எப்படி இருக்கிறது? அது குறைந்து ஏகதேசமாக சிறிதாக விளங்குகிறது. அந்த சிறிதாக விளங்குகின்ற அந்த ஆன்மாவிலும் அந்த பரிபூர்ணமாகிய இயற்கை விளக்கமாகிய அருளும் அதிலே நிறைந்திருக்கிறது. எப்படி? தயவாக நிறைந்திருக்கிறது, சிறிய தயவாக இருக்கிறது. அதற்கு தான் உயிரிரக்கம் அல்லது ஜீவகாருண்யம் என்ற சொல்லாலே வள்ளற் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கின்ற தயவு இயற்கை விளக்கம். அது எப்படி சொல்லால் சொல்லுகிறார்? ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறார். இப்ப ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாவின் இயற்கை விளக்கம். இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? கடவுள் இயற்கை உண்மை நிறைவு, ஆன்மா இயற்கை உண்மை ஏகதேசம். கடவுளின் தன்மையாகிய குணம் அருள் எப்படி இருக்கிறது என்றால் இயற்கை விளக்க நிறைவு. ஆன்மாவின் இயற்கை விளக்கம் எப்படி இருக்கிறது என்றால் சிறிய தயவு. அதற்கு தான் ஜீவகாருண்யம். இப்போ ஆன்மாவினுடைய இயற்கை விளக்கம் ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யத்தை கொண்டுதான் இயற்கை உண்மை இயற்கை விளக்க நிறைவாகிய அருளை அடைய முடியும் என்பதை வள்ளற் பெருமான் சுட்டிக்காட்டுகிறார். சரி, இப்பொழுது ஆன்மாக்கள் எப்படி இருக்கிறது? இயற்கை உண்மை ஏகதேசமாக, கடவுளின் அருள் இந்த ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாக விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களா இருக்கின்றன. மிக தெளிவான 3 சொற்றொடர்களை பார்க்க வேண்டும். ஆன்மாக்கள் எப்படி இருக்கிறது? இயற்கை உண்மை ஏகதேசமாக ஒளி வடிவாகத்தான் இருக்கிறது. கோடி சூரிய பிரகாசம் அதற்கு. அதனுடைய தன்மை இயற்கை இன்பம், இயற்கை விளக்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த இயற்கை விளக்கத்தை தான் ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறார். இயற்கை விளக்கமாகிய ஜீவகாருண்யம் ஆன்மாவின் சிறிய விளக்கம். கடவுளின் இயற்கை விளக்கம் அருள். இந்த அருளானது ஆன்மாவின் இயற்கை விளக்கத்திலும் இருக்கிறது. அதனால் தான் அற்புதமாக சொன்னார், கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருள் ஆன்மாவின் இயற்கை விளக்கமாகிய சிறிய தயவுக்குள் அடங்கியிருக்கிறது. இது எல்லா ஜீவர்களுக்கும் உள்ளது. அறிவுக்கு அறிவாக அருள் விளங்குவது எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவானது. இந்த அருள் வெளிப்படாமல் இருப்பதற்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. அந்த தடையை நீக்கிக் கொள்வதற்காக, அந்த தடையை நீக்குவதற்காக ஆன்மாவுக்கு தேக போகம் வேண்டும் என்பது
கடவுள் அருளால் விதித்த இயற்கை நியதி. இந்த ஆன்மாவின் உள்ளே இருக்கின்ற அருள் விளக்கம் வெளிப்பட வேண்டுமானால் இந்த ஆன்மாவானது தேக போகத்திற்கு வர வேண்டும். தேக போகங்கள் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற கரணம், இந்த கரணத்துக்கு நடுநாயகமாக விளங்குகின்ற ஜீவன், இவர்களைத்தான் வள்ளற் பெருமான் ஒரு கூட்டமாக சொல்லுகிறார். ஆன்மா அதிகரித்தல் என்றால் ஆன்மாவிற்கு உபகார கருவிகளாக இவர்கள் விளங்குகிறார்கள். யார் யார்? ஜீவன். அந்த கரணம் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நான்கிற்கும் அந்த கரணம் கூட்டம் என்றே பெயர். ஜீவனும் அந்த கரண கூட்டமும் இந்த கூட்டத்திற்கு வெளிப்புறமாக விளங்குகின்றவர்கள் இந்திரிய கூட்டம். அதனால்தான் கொத்து என்று சொல்லுவார்கள். கொத்து கொத்தாக இருக்கிறது. இந்த வெளியே இருக்கிற இந்த இந்திரியங்கள் என்பது ஞான இந்திரியம், கர்ம இந்திரியம் என்று இரண்டு வகையாக பிரித்து ஒவ்வொன்றிலும் பொறிகள் என்றும் புலன்கள் என்றும் 10 10ஆக சொல்லுகிறார்கள். மொத்தம் 20. ஞானேந்திரியம் 5, ஞானேந்திரியத்தினுடைய புலன்கள் 5, மொத்தம் 10. கர்மேந்திரியம் 5, கர்மேந்திரிய புலன்கள் 5, மொத்தம் 10. 20 20. இந்திரியங்கள் 4, ஜீவன் 1. இந்த 25 கூடிய ஒரு கூட்டத்திற்குத்தான் வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள், ஆன்மா ஜீவர்களாகி அதிகரிக்க வேண்டும். பாருங்க, ஒன்றா இருந்தது எத்தனை ஆயிற்று? 25 பேர் ஆயிட்டாங்க. ஒன்றா இருந்த ஆன்மா 25 பேர்களாக விரிவடைந்திருக்கிறது. ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் என்ன நடக்கும் என்றால் அருள் விளக்கம் ஆன்மாவுக்குள்ளே இருப்பது வெளிப்படாது. ஆதலால் இதற்கு அவசியமாக இந்த பூதகாரிய தேகம் வேண்டும். இந்த பூதகாரிய தேகத்திற்கு எது காரணம் என்றால் அதுதான் மாயை. மாயை என்பது கடவுளின் 4வது நிலையாகிய புறப்புற நிலை. கடவுள் என்பது 4 நிலையாக இருக்கிறது. ஒன்று அகம், 2வது அகப்புறம், 3வது புறம், 4வது புறப்புறம். 4வது நிலையாகிய புறப்புறம் மாயை. அகநிலை ஒளியாகவும் புறப்புற நிலை இருளாகவும் தான் இருக்கும். ஆதலால் இருளாகிய அந்த நிலையை, அந்த மாயை நிலையை இந்த ஆன்மாக்களுக்கு தேகமாக ஊட்டி இதன் வழியாக அருளை வெளிப்படுத்துவதற்கு இறைவன் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். அற்புதம் அற்புதம். இந்த தேகத்திற்கு முதல் காரணம் மாயை. வேறிடத்தில் சொல்லுகிறார்கள், இப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சிருஷ்டி கடவுள் சிருஷ்டி அல்ல, மாயா சிருஷ்டி. அப்போ மாயை தான் இத்தனை வடிவ தேகங்களுக்கும் காரணமாக இருப்பதனாலே அந்த மாயா சிருஷ்டி என்று சொல்லுகிறோம். இந்த மாயினுடைய சிருஷ்டியில நேரடியாக இன்பமும் அறிவும் விளங்குமா என்றால் விளங்காது. ஏனென்றால் மாயினுடைய தோற்றம், மாயினுடைய இயற்கை, மாயினுடைய முழு தன்மை எப்படி இருக்கும் என்றால் அது மருளாகத்தான் இருக்கும், இருளாகத்தான் இருக்கும். இருளாகிய ஆணவ மலத்தை ஒழிப்பதற்காகத்தான் மாயையான இந்த தேகத்தையும் மாயைக்குள்ளே இருக்கின்ற அந்த கரணம், ஜீவன், இந்திரியங்களை எல்லாம் இறைவன் மாயை சிருஷ்டியாக சிருஷ்டித்தார். சரி, இந்த மாயினுடைய விகற்ப ஜாலம், விகற்ப ஜாலம்னா என்ன? அதனுடைய முழு ஆற்றல் எப்படி இருக்கும் என்றால் அது எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும். துன்பம்தான் அதனுடைய முழு வடிவம். மாயை தோற்றம் என்று ஏன் சொல்றோம் அப்படி என்றால் அது இன்ப வடிவமாகவே கிடையாது. பாருங்க, மாயனுடைய விகற்ப ஜாலம் இந்த உலகத்தில் என்ன வழங்குதுன்னு சொன்னா பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த 7 வகை துன்பங்களும் எல்லா துன்பங்களுக்குள்ள அடக்கும். 7ல மற்ற எல்லா துன்பங்களும் அடங்கி இருக்குது. இந்த 7 வகை துன்பங்களும்
மாயினுடைய விகற்ப ஜாலம். இந்த பசியினால், இந்த தாகத்தினால், இச்சையால், பிணியால், வறுமையால், பயத்தால், கொலையால் இந்த உயிர்கள் துன்பம் அடைகின்றன. இப்படி கூட இறைவன் கொடுக்கலாமா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த துன்பங்களை இந்த மாயா சிருஷ்டியினாலே கொடுக்கப்பட்ட போது கடவுள் பெருங்கருணை வல்லவர் அல்லவா? ஆதலாலே இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்கான அறிவையும் உடனே கொடுத்திருக்கிறார். இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்கான சுதந்திரம், அறிவு இறைவன் திருவருளால் மிகவும் அளிக்கப்பட்டிருக்கிறதே. இந்த சுதந்திரத்தினாலே பசியை, பிணியை, தாகத்தை, இச்சையை, எளிமையை, பயத்தை, கொலையை நீக்கிக் கொள்ள கூடாத ஒரு ஜீவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மட்டும் இந்த சுதந்திரம் உள்ளவர்கள் தயவினால் அந்த சுதந்திரத்தால் அந்த உயிர்களை சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்பது இறைவன் நியதி. ஜீவகாருண்யம் விளங்க வேண்டும் அல்லவா? ஜீவகாருண்யம் வள்ளற் பெருமான் சொல்லுவது போல இந்த உயிர்களுக்கு அற்ப சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை தானே நீக்கிக் கொள்வதற்குரிய சுதந்திரம் இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த சுதந்திரம் இல்லாத ஜீவர்களும் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், தண்டனை நிமித்தமாக படைக்கப்பட்ட தேகங்களாதலால் அவைகளுக்கு அந்த சுதந்திரத்தை நீக்கிக் கொள்ளுகின்ற சுதந்திரம் இல்லை. சரி, சுதந்திரம் இல்லாத ஜீவர்கள், சுதந்திரம் உள்ள ஜீவர்கள், இப்படி இருவகையாக இருக்கும் பொழுது இரண்டு பேருக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். என்ன என்றால், சுதந்திரம் உள்ள ஜீவர்கள் இந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்யும் பொழுது அவர்களுக்கு திருப்தி இன்பம் உண்டாகிறது. இந்த திருப்தி இன்பம் உண்டாகும் பொழுது இவர்களுக்கு அருள் விளக்கம் தோன்றுகிறது. அவர்களுக்கு திருப்தி இன்பம், இவர்களுக்கு முத்தி இன்பம். என்ன அதிசயமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேயர்களே, இறைவனுடைய ஒவ்வொரு செயல்களும் மிக அற்புதமானவை. ஒருவர் பசிக்காக, பொருளுக்காக ஏங்குகின்றவராகவும் மற்றவர் அவருடைய ஏக்கத்தை நீக்குகின்றவராகவும் இரு தன்மையாக காட்டி, இந்த பசிக்கு சோறு கொடுப்பவர் தயவினாலே அவருக்கு அந்த துன்பத்தை தீர்க்கின்றவர். எப்படி அவருக்கு லாபம் கிடைக்கும் என்றால், அந்த உயிர் படுகின்ற துன்பத்தை இவர் நீக்கும் பொழுது இவருடைய அறிவிலே இருக்கின்ற அறிவு உண்மையான அறிவாக மாறுகிறது. ஆதலால்தான் வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள், ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும் என்று சொல்லுகிறார்கள். அறிவு என்பது ஏற்கனவே இல்லையா? என்ன இருக்கிறது. இப்பொழுது எப்படி அது மாறுகிறது என்றால் உண்மை அறிவாக விளங்குகிறது. சொல்லுவார், அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருள் அறிவு என்று சொன்னார். நம்மிடம் ஏற்கனவே இருந்த அறிவு மருள் அறிவாக இருந்தது. ஜீவகாருண்யத்தின் ஒழுக்கத்தின் மூலமாக கிடைக்கும் அறிவுதான் அருள் அறிவு, அது உண்மை அறிவு. அடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கம் இருக்கிறதே, அதுதான் அருள், அதுதான் இயற்கை விளக்கமாகிய கடவுள் அருள். அந்த அருள் இப்பொழுது எப்படி கிடைக்கிறது என்றால், லாபம் அன்பாக கிடைக்கிறது. ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்பு. ஆதலால் தான் சொல்லும் பொழுது ஜீவகாருண்யம் விளங்கினால் அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். இப்படி விளங்கும் பொழுது உபகார சக்தி விளங்கும். இப்படி உபகார சக்தி விளங்கும் போது எல்லா விதமான நன்மைகள் மட்டும்தான் தோன்றும், தீமை விளையாது. ஆனால் இன்று ஜீவகாருண்யம் இல்லாத காரணத்தினாலே அறிவும் போய், அன்பும் போய், உபகார சக்தி போய், எல்லா தீமைகளே நிற்கின்றன. ஆதலால் தான் இந்த தீமைகளை, இந்த உபகார சக்தியை நாம் ஏற்படுத்த தீமையை அழிக்க வேண்டும். தீமையை அழிக்க வேண்டும் என்றால் ஜீவகாருண்யத்தை செய்ய வேண்டும் என்பதை லட்சியமாக கொள்ள வேண்டும் என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். எப்படி லட்சியம்? உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற
ஜீவ சுதந்திரத்தை கொண்டு மற்ற ஜீவர்களுக்கு, சுதந்திரம் இல்லாத ஜீவர்களுக்கு நீங்கள் உயிரிரக்கம் காட்டும்படியாகத்தான் 2 வகையாக இறைவன் படைத்திருக்கிறான். ஒரு பக்கம் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை தானே தீர்த்து கொள்ள முடியாத வகையில் ஒரு ஜீவன், இன்னொரு பக்கம் தன் துன்பங்களை தானே தீர்த்து கொள்ளும் வல்லமையும் பிற உயிருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கும் வகையும் வல்லவம் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் தற்சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த சுதந்திரத்தை கைக்கொண்டு சுதந்திரம் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர்களுக்கு உதவி செய்தல் வேண்டும். இப்படி லட்சியமாக கொண்டு வாழ்வோமானால் நம்முடைய இயற்கை விளக்கமாகிய சிறிய தயவு, கடவுள் இயற்கை விளக்கமாகிய பெரிய தயவை நிச்சயமாக அடைய முடியும். இந்த சிறிய தயவை கொண்டு பெரிய தயவான அருளை அடையும் பொழுது அருளினுடைய வல்லபம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த தேகத்தையும் இந்த தேகத்தில் வாழுகின்ற ஆன்மாவையும் கடவுள் எப்படி ஒளி வடிவாக அருள் வடிவாக விளங்குகிறாரோ அதே வகையிலே இந்த தேகத்தையும் இந்த உயிரையும் இந்த ஆன்மாவையும் இந்த தேக கரணங்களையும் தேக இந்திரியங்களையும் ஒளி வடிவாக மாற்றி இரவா நிலையை அடைவதற்கான ஒரு பெரிய லட்சியத்தை ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே வைத்திருக்கிறார். ஜீவகாருண்யம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஜீவகாருண்யமே அருளை அடைவதற்கான ஏதுவாக, வழியாக, துவாரமாக இருக்கிறது. ஜீவகாருண்யம் இல்லை என்றால் பெரிய நிலையை அடைய முடியாது. அருளை அடைவதற்கான நோக்கம்தான் இறைவன் ஆன்மாவுகளுக்கு தேகபோக சுதந்திரம் கொடுத்தது. இறைவன் ஆன்மாக்களுக்கு ஏன் தேகம் கொடுத்தான் என்றால், இரவா நிலையை அடைவதற்கான ஒரு பெரிய லட்சியத்தை வைத்திருக்கிறார். ஆன்மாவுக்கு இயற்கையாக இருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்க வேண்டுமானால் உயிர்களுக்கு இதம் செய்துதான் ஆக வேண்டும். அதைத்தான் ஒரு கட்டளையாக பிறப்பிக்கின்றார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை என்று வள்ளற் பெருமான் சொல்லுவார்கள். ஆதலால் சுத்த சன்மார்க்க லட்சியத்தில் இந்த ஜீவகாருண்ய லட்சியம் இருக்கிறதே, இதைத்தான் சுத்த சன்மார்க்க லட்சியமாக வள்ளற் பெருமான் தன்னுடைய அருட்பா தன்னுடைய சங்கத்திலே வைத்திருக்கிறார்கள். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது எது என்றால் ஜீவகாருண்ய லட்சியம், ஜீவகாருண்ய ஒழுக்க லட்சியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேயர்களே. இதுகாரும் நீங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முக்கிய லட்சியம் எது என்று கேட்டால், இறைவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம் அடுத்தவர்களுக்கு உபகரிப்பது. இந்த உபகரிப்பினாலேதான் நம்மிடம் இருக்கின்ற ஆணவ மலம் நீங்கும். ஆணவ மலம் நீங்கினால் இயற்கை தன்மை அடையலாம். நம்முடைய இயற்கையே நம்முடைய ஆன்மாவுக்கு தயவுதான். இந்த தயவாய் இருக்கின்ற ஆன்மாவிலேதான் அருளாகிய பரம்பொருள் அங்கேதான் தங்கியிருக்கிறான். அங்கே தங்கியிருக்கின்ற இறைவன் அந்த ஆன்மாவையும் ஆன்மா தங்கியிருக்கின்ற குடிலையும் தன்னுடையதாக்கிக் கொள்ளுகிறான். எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்க. சொல்லுகிறார் வள்ளற் பெருமான் தான் சொல்லுகிறார், பட முடியாது இனி துயரம் பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதி எல்லாம் உவந்து எனக்கு அளிப்பாய். அப்படி இறைவன் தன்னுடைய உடலையும் உயிரையும் போகத்தையும் எப்பொழுது தருவான்? எப்பொழுது தருவான்? நீ அவனுடைய கட்டளையை மேற்கொண்டு ஜீவர்களுக்கு நீ செய்கின்ற அந்த ஜீவகாருண்ய செயலை கண்டு அவன் திருப்தி அடைந்து அவன் உன்னுடைய ஆணவ மலத்தை நீக்கி அவன் தன்னுடைய மயமாக மாற்றிக்கொள்ளும் வரை நம்முடைய பயணம் தொடர வேண்டும். அன்பர்களே, ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எது என்று கேட்டால் உயிர்களுக்கு உபகரிப்பது. அதுவே லட்சியமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட லட்சியத்தை நீங்கள் மேற்கொள்வதற்காக இந்த ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எது என்ற கேள்விக்கு இவ்வளவு நீண்ட பதிலை நான் சொல்ல வேண்டியதாயிற்று. அன்பர்களே,
ஜீவகாருண்யமே கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவகாருண்ய லட்சியமே அருளை அடைவதற்கு முக்கிய சாதனமாக இருப்பதோடு அதுவே எல்லாமாக இருந்து ஒளி வடிவம் பெற்று மரணமிலா பெருவாழ் நிலை அடைவதற்கான லட்சியமாகவும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெருமான் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். நல்லது ஐயா, ஜீவகாருண்யத்தினுடைய லட்சியம் எது என்று கேட்டதற்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை நம்முடைய படைப்பியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜீவகாருண்ய லட்சியத்தை பற்றி நீண்ட ஒரு விளக்கம் நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை தங்கு தடையில்லாமல் நமது பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்விங்க ஐயா. அதாவது ஜீவர்கள் 7 வகையான நிலையில் துன்பம் அடைகின்றார்கள் என்று நாம் முன்னமே பார்த்தோம். அதாவது பசி, கொலை, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம். இந்த 7 வகையான துன்பங்களை ஒவ்வொரு ஜீவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மேற்படி இந்த 7 வகையான துன்பங்களை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம் என்று சொல்கின்றார்கள் பெருமானார் அவர்கள். ஆனால் இந்த 7 வகையான துன்பங்களையும் நாமும் அனுபவிக்கின்றோம், பிறரும் அனுபவிக்கின்றார்கள். அனுபவிக்கின்ற ஜீவர்களிடத்திலிருந்து அந்த துன்பங்களை போக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதில் எது முக்கியமானது என்று பார்க்கும்போது பசி தீர்ப்பதும் கொலை தவிர்த்தலும் முக்கியம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இப்போது நாம் என்ன கேட்க வருகின்றோம் என்றால், பெருமானார் அவர்கள் மிக ஒரு குறுகிய வழியாக, அதாவது ஷார்ட்கட்னு சொல்வார்கள். ஊருக்கு அப்போல்லாம் நம்ம பார்க்கும்போது சுற்றின்னு போவோம் அந்த காலத்துலலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பைபாஸ் ரோடு போட்டு வச்சுருக்கிறாங்க, சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறோம். அதுபோல் பெருமானார் இந்த 7 வகை துன்பத்தை நீக்கிங்க தான் நீ ஜீவகாருண்யம் செஞ்சு தான் மேலே ஏறணும் அப்படின்னு சட்டமாக விதிச்சிருக்காரா? அப்படி இறைநிலை விதித்திருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் மிக குறுகிய காலத்திலேயே சுத்த சன்மார்க்க நிலையை அடைவதற்கு ஏதுவான வழி இருக்கின்றதா? இதை வள்ளல் பெருமானார் எங்கே குறிப்பிட்டு இருக்கின்றார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அன்பர் ரொம்ப தெளிவாக தான் கேட்டிருக்கிறாரு. ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த காலத்தில் போய் பிரயாணத்தை போயிட்டு 10 மணி நேரம் 15 மணி நேரம் போய் அடையிறது, ஒரு மணி நேரத்தில் போய் அடையிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் ரூட் காட்டுங்களேன், ஒரு பைபாஸை காட்டுங்களேன்னு கேட்டார். ரொம்ப சிறப்பு தான். ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சிறிய லாபத்தை அடைய வேண்டுமென்றால் சிறிய முயற்சி போதும். ஆனால் பெரிய முயற்சியால் பெரிய லாபத்தை பெறலாம் என்பது வள்ளலாருடைய வாக்கு. அந்த பெரிய முயற்சியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களை நாம் தாங்கிக் கொண்டுதான் தீர வேண்டும். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறோம், உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே ஒரு பிரசவம் என்றாலே மறுஜென்மம் என்று இருந்தது. இந்த காலத்தில் அதை எளிமைப்படுத்தி விட்டார்கள் டாக்டர்கள். பயப்பட வேண்டாம் மகளே, போய் படு ஹாஸ்பிட்டலில், ஒரு சின்ன ஆப்ரேஷன், ஒரு 4 நாளில் வீட்டுக்கு வந்துடலாம், நீ வலி இல்லாமையே குழந்தை பெற்றுக்கலாம். இப்படி ஒரு ஷார்ட் கட் பிரசவ காலத்திற்கு இன்றைக்கு மருத்துவர்கள் உண்டாக்கி விட்டார்கள். அந்த காலத்தில் அந்த வலியை நினைக்கும் போதே இவளுக்கு பயந்து போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே அப்படி பிரசவமாகின்றவர்களை பார்த்து பார்த்து திருமணத்துக்கே பயந்த பெண்கள் எல்லாம் உண்டு. பிரசவம் என்பது மறுஜென்மம் என்று சொல்லுகிறார்களே, ஐயோ திருமணமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற பெண்களும் உண்டு. இப்பொழுது அதெல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது. அதுபோல வள்ளற் பெருமான் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் சொல்லியிருக்கிறார். என்ன என்றால் அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். மீண்டும் இதையே தானே சொல்கிறீங்க சார், வேற எதனா ரூட் இருக்குதான்னு பார்த்தா நீங்கள் அதையே தான் சொல்கிறீங்க அப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள். இப்பொழுது இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய விளக்கமாக ஒரு சிலவற்றை நாம் பார்த்தே தான் ஆக வேண்டும். பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை,
பயம், கொலை என்கின்ற 7 துன்பங்களிலே முதல் துன்பம் பசி, கடைசியாக சொன்னது கொலை. இந்த இரண்டும் ஒரு ஜீவன் வாழ்வதற்கு, ஒரு ஜீவன் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது. கொலை என்றால் எல்லோரும் பயப்படுறோம். ஆனால் நாம் எல்லோரும் கொலை செய்து கொண்டிருக்கிறோம். கொலை பிறர் நம்மை கொலை செய்து விடுவார்கள் என்பதற்கு நாம் பயப்படுகிறோம். ஆனால் நாம் மற்றவர்களை பயமில்லாமல் கொலை செய்து வருகிறோம். உங்களுக்கு புரியவில்லையா? வாக்கால் நாம் மற்றவரை துன்புறுத்துகிறோம், பிறருடைய மனம் புண்படும்படியாக பேசுகிறோம். அதை வள்ளற் பெருமான் என்ன சொல்லுகிறார்கள்? ஜீவகாருண்ய கொலை என்றே சொல்லுகிறார்கள். பிறர் மனம் நடுங்கும்படியாக பேசுகின்றோம், அது மிகப்பெரிய பாவம் என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, முதல் பாவம். மனதால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றோம், அடுத்தவர் பொருளை நாம் அபகரிக்க நினைக்கின்றோம், மாற்றான் மனைவியை அனுபவிக்க நினைக்கின்றோம். இவைகளெல்லாம் எவ்வளவு கொடுமையானது! மனதிலே புறையோடக்கூடாது என்று வள்ளற் பெருமான் சொல்லுவார்கள். புண்படா உடம்பு வேண்டும் என்று சொல்லுகின்ற பெருமான் தான் புரைபடா மனம் என்று சொல்லுகிறார்கள். மரம் இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக, அதை விலை கொடுத்து வாங்குவான் ஒரு உழவன். வாழ்பட்டரிலே சென்று அதை அறுக்கும் பொழுது பார்த்தால் உள்ளே போல், அதாவது புறையோடி இருக்கும் மரம், ஒன்றுமே உள்ளே இருக்காது. அவன் வெலவெலத்து போய்விடுவான். மரம் பார்ப்பதற்கு வெளியில் அழகாக இருக்கிறது, உள்ளே புறை ஓடுகிறது, உள்ளே பூராவும் காலியாக இருக்கிறது. மரம் அழுத்தமாக இருந்தால் வீட்டிற்கு அவன் தேவையான பொருள்களை செய்து கொள்ளலாம் என்று வாழ்பட்டரிலே எடுத்து அறுத்தால் மரம் வெளியேதான் அந்த சுற்றுப்புறம் எல்லாம் மரமாக இருந்தது, உள்ளே பார்த்தால் மொத்தம் காலியாக இருக்கிறது. அதுபோல ஒரு மனிதன் உருவமாக இருக்கிறான், அவனுடைய மனமானது எப்படி இருக்கிறது என்றால் உள்ளே அழுக்கும் சேரும் சகதியுமாக இருந்து அவனை மனிதனாக செய்யாமல் அவனை மிருகமாக செய்கிறது. அதற்கு தான் வள்ளற் பெருமான் சொன்னார், இந்த மனதிலே புரை ஓடக்கூடாது என்று சொன்னார். அந்த ஒழுக்கத்தை பாருங்கள். புண்படா உடம்பு வேண்டும் என்று சொன்னவர் மனதிலே புரைபடா ஒழுக்கம் என்று சொன்னார். புண்படா உடம்பும் புரைபடா மனமும் என்று சொன்னார். பொய்படா ஒழுக்கம் என்று அடுத்து சொல்லுகிறார்கள். அதுபோல இந்த மனிதனாய் பிறந்த நாம் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னது எதற்காக? இறைவன் திருவருளை பெறுவதற்கு அதுவே சாதனமாக, அதுவே வழியாக இருக்கிறது, வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு மனிதன் அந்த லட்சியத்தை விட்டுவிட்டு வேறு வழிக்கு திரும்பினால் அவன் மரணமடைவது நிச்சயம் என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தையால சொல்லுகிறார்? ஒரு ஒழுக்கத்தை நியதியை வகுத்தால் அதை தவறுகின்றது தப்பு, அதை மீறுவது தப்பு, விதியை கடப்பது தப்பு. அப்ப வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள், தப்பாலே ஜகத்தவர் சாவே துணிந்தார். மரணம் என்பதை நினைக்கும் பொழுது அடிவயிற்று முறுக்க வேண்டும் அல்லவா? அப்படி அடிவயிற்று முறுக்காமல் மரணம் என்பது அவனுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையுமாய் விளைவிக்கும். நேயர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வள்ளற் பெருமான் ஜீவகாருண்யத்தை ஏன் வற்புறுத்தினார் என்றால், ஜீவகாருண்யத்தை அன்றி வேறு ஏதும் வழி இல்லை. பைபிளிலே ஒரு வசனம் சொல்லுவார்கள், என்னிடத்திலே அன்றி வேறொரு இடத்திற்கும் வழி இல்லை, நானே சத்தியமும் வழியுமாய் இருக்கிறேன் என்று அந்த வசனங்கள் வரும். அதுபோல ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோலாக, ஜீவகாருண்யமே அருளை அடைவதற்கு சாதனமாக சகாயமாக இருக்கின்றதினாலே ஜீவகாருண்ய லட்சியத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது ஜீவகாருண்யத்திலே 7 வகையான துன்பங்களை நீக்குவது நம்முடைய லட்சியமாக இருக்கிறது. அந்த 7 வகை துன்பங்களிலே நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். ஏதோ ஒருவருக்கு நான் துணி கொடுப்பேன், ஆடை கொடுப்பேன், ஏதோ ஒருவருக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பேன், யாராவதுக்கு கேட்டால் அவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தருவேன், அவர்களுக்கு ஏதாவது பயம் ஏற்பட்டால் பயத்தை நீக்குவேன் என்று நீங்கள் சொன்னீர்களானால், அப்படிப்பட்ட அந்த நீங்கள் செய்கின்ற உபகாரங்கள்
இறைவனுடைய மனத்திலே ஏகதேசமாக விளங்குகிறது சந்தோஷம். நமக்கு மனம் இருக்கிறது, நமக்கு ஜீவன் இருக்கிறது, நமக்கு உடல் இருக்கிறது. அப்படி இறைவனுக்கும் இருப்பதாக நீங்கள் கற்பித்துக் கொண்டால், உங்களுடைய மனதிலே நீங்கள் ஒருவனுக்கு ஆடை கொடுத்து விட்டோம், மருந்து வாங்கி கொடுத்து விட்டோம், நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று எண்ணினால் உங்களுடைய ஆன்மாவிலே அது திருப்தியாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு எப்படி இருக்கும் என்றால் அது கொஞ்சம் தான் அவருக்கு திருப்திப்படுத்தும். அதனால அதை ஏகதேசம் என்று சொல்லுகிறார்கள். ஜீவனிலே நிறைவாகவும் நமக்கு நிறைவாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு ரொம்ப கொஞ்சமா, நீ செய்தது அவருக்கு திருப்தியா இல்லை, கொஞ்சம் தான் திருப்தி. அதனாலே கடவுள் மனதில் அது ஏகதேசமாக இருக்கிறது. ஆதலாலே கடவுள் உங்களுக்கு நித்திய தேகத்தையும் மரணமிலா பெருவாழையும் அளிக்க மாட்டார். என்னதான் செய்வார்? இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டிய வகையிலே சௌக்கியமாக வாழலாம், கொஞ்ச நாள் ஆயுளாக வாழலாம், பொருள் வகையிலே மற்ற வகையிலே குறைவுபடாமல் வாழலாம். அதுக்கு தான் இம்மை இன்ப வாழ்வு என்று பிறகு சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு மரண வாயிலிலே இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு பசியை ஆற்றுகின்றவன் யாரோ, 2 நாளைக்கு பசியாய் இருந்தவன் 3ஆம் நாள் பட்டினி இருந்தால் இறந்து விடுவான் என்று தெரிந்து கொள்ளுகிற உங்களுடைய அறிவினாலே அந்த உயிரை காப்பாற்றினால் கடவுள் மனதில் எப்படி இருக்கிறது? இந்த சம்சாரி என்னுடைய மனம் குளிரும்படியாக அந்த உயிரை காப்பாற்றி இருக்கிறான் என்று எண்ணி அவருடைய மனம் முழுதுமாக நிறைவடைகிறது. கடவுள் கரணம் ஏகதேசமாக இருந்தது, இப்பொழுது பூரணமாக இருக்கிறது. ஜீவனிலும் நமக்கும் திருப்தி இன்பம் பூரணமாக விளங்குகிறது. கடவுள் கரணத்திலும் ஜீவன் கரணத்திலும், கரணம் என்றால் 4, முக்கியமாக மனம். மனதிலே நமக்கு சந்தோஷம் விளங்குகின்றது, கடவுளுக்கு சந்தோஷம் விளங்குகின்றது. கடவுளுக்கு முழுமையாக உண்டாகிறது, ஜீவனுக்கு முழுமையாக உண்டாகிறது. எப்பொழுது? பசியை நீக்கினால். பசியை நீக்கினால் கடவுள் மனம் முழுமையாக திருப்தி அடைகிறது, நம்முடைய மனம் முழுமையாக திருப்தி அடைகிறது. ஆதலால் இறைவன் பார்த்து என்ன செய்வார்? தன்னுடைய முழு பரிபூர்ண அருளை வெளிப்படுத்தி இந்த ஜீவனை மரணமிலா பெருவாழில் வாழ வைப்பார். எப்படி அற்புதமான ஒரு செயல்! அதுபோல கொலை துன்பம் ஏறிடும் போது எவ்வகையிலாவது நீ அந்த கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தடுத்து நிறுத்தினால் கடவுள் மனதில் முழுமையான சந்தோஷமும் ஜீவனாகி நம்முடைய மனதில் முழுமையான சந்தோஷம் ஏற்படுவதனாலே அதற்கு வள்ளற்பெருமான் இடுகின்ற பெயர் அபர ஜீவகாருண்யம் என்பது தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பது, ஆடைக்கு அதாவது துணி இல்லாதவனுக்கு ஆடை கொடுப்பது, நோய் உள்ளவனுக்கு மருந்து கொடுப்பது, திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் செய்து வைப்பது, வறுமை உள்ளவனுடைய வறுமையை நீக்குவது, பயத்தை நீக்குவது. இப்படிப்பட்ட துன்பங்களை நீக்கும் பொழுது கடவுள் என்ன நினைக்கிறார் என்றால், இவ்வளவுதான் இவர் உபகரிக்க முடியுமா, சரி பரவாயில்லை, இந்த வகையிலாவது செய்தார் என்று அவருடைய மனம் ஏகதேசமாகத்தான் திருப்தி அடைகிறது. ஆதலால் அவர் பரிபூர்ண அருளை வெளிப்படுத்துவதில்லை. பரிபூர்ண அருள் வெளிப்படாத போது ஏற்கனவே இருந்த சுகத்தை காட்டிலும் கொஞ்சம் சுகமா இருப்பாங்க. இந்த உலகத்தில் வாழ வந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சுகமா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் பசி நீக்குவதும் கொலை நீக்குவதும் ஆகிய மிகப்பெரிய துன்பத்தை நீக்கியவர்களுக்கு கடவுள் மனம் முழுமையாக குளிர்ந்து, கடவுள் மனம் முழுமையாக அந்த திருப்தி இன்பத்தை அடைந்து, நம்முடைய ஜீவனும் முழு இன்பத்தை அடைந்து இருப்பதனாலே அதை பர ஜீவகாருண்யம், மேலான ஜீவகாருண்யம், பரம் மேலானது, அபரம் கீழானது. இப்பொழுது இந்த ஜீவகாருண்யத்தை 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று, பரலோகத்தை அதாவது மரணமிலா பெருவாழி அளிக்கக்கூடிய ஜீவகாருண்யம் எது என்றால், பசி துன்பத்தையும் கொலை துன்பத்தையும் நீக்குகின்ற அந்த ஜீவகாருண்யத்துக்கு பர ஜீவகாருண்யம். வாசகர்களே, நேயர்களே, இந்த ஒளிபெருக்கின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன என்றால்,
மரணமிலா பெருவாழை அடைவதற்கு சாதக சகாயமாக இருப்பது பசி துன்பத்தை நீக்குவது, கொலை துன்பத்தை நீக்குவது. இந்த இரண்டும் நாட்டிலே விளங்கினால் நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த உலகம் எப்படி இருக்கும். இந்த நாட்டிலே யாருக்கும் பசி இல்லை, எல்லோரும் பசி நீங்கி வாழ்கிறார்கள். இந்த நாட்டில் யாருக்கும் எந்த உயிருக்கும் யாரும் கொலை துன்பம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள் என்ற நிலைப்பாடு இருக்குமானால் இந்த உலகம் அருளாட்சியாக மாறும். அருளாட்சியாக மாறும் பொழுது இந்த நாட்டில் இல்லாமை ஒன்று இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட 2-3 ஆண்டுகளாக மழை பெய்யாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்காது. சரியான நேரத்திலே காலாகாலத்தில் மழை பெய்யும். வள்ளற் பெருமான் சொல்லுவார்கள், அருள்நயந்த நன்மார்க்கர் ஆழ்வார்கள், தெருநயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுவார்கள், எல்லா உயிர்களும் நன்றி நிலைத்து எல்லோரும் இசைந்து வாழ்வார்கள். இது நடக்கும் எப்பொழுது? இந்த பரஜீவகாருண்யம் இந்த உலகத்தில் விளங்கினால் அபரஜீவகாரணத்துக்கு வேலையெல்லாம் போயிடும். இது அதனுள்ள அடக்கமாகிவிடுது. இது விளங்கும் பொழுது அவைகளெல்லாம் இதை நோக்கி பயணமாகிறது. பாருங்க, ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி செல்லும் பொழுது சிறிய லட்சியம் அது உள்ள அடங்கிடுது. நீங்கள் நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒருவன் 2 வலைகளை நியமித்தான். வலை என்றால் எலி சென்று செல்வதற்கு 2 வலைகள். ஒரு பெரிய நெல் கொட்டுகின்ற ஒரு அறை, அதுக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? உரை என்று சொல்லுவார்கள். நெல் உரை. நெல் உரையிலே எப்படியோ ஒரு எலி புகுந்து விட்டது. இந்த நெல்லை அது சாப்பிட்டு தீர்த்து கொண்டு வருகிறது. இதை அவனால் அந்த சம்சாரியால் அதை போக்க முடியலை. உடனே என்ன செய்தான்? இந்த எலியை விரட்டுவதற்காக ஒரு சிறிய பொத்தலை போட்டான். அடுத்து அந்த எலியானது அந்த நெல்லை தின்று பெருத்து விட்டது. சிறிய வலைக்குள் அது போக முடியவில்லை. பக்கத்திலே ஒரு பெரிய ஓட்டை போட்டான். அதற்கடுத்து இந்த எலிகள் எல்லாம் இந்த 2 வழியாக செல்ல வேண்டுமா, ஒரு வழியாக செல்லலாமா? யோசனை செய்து பாருங்கள். சிறிய எலிக்கு என்று சிறிய வழியாகவும் பெரிய எலிக்கு என்று பெரிய வழியாகவும் இருக்கலாமா, ஒரே வழியாக இருக்கலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரிய வலைக்குள்ளே சிறிய எலியும் போகலாம், பெரிய எலியும் போகலாம், ஒன்னே ஒன்று போதும். அதுபோல பரஜீவகாரணத்தை நீங்கள் கடைபிடித்தால் இந்த அபரஜீவகாரண்யம் அதனுள் அடங்கிவிடும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் பசி துன்பம் நீக்குகின்ற உத்தமனுக்கு தாகம் கொடுப்பதற்கு, தாகத்திற்கு நீர் கொடுப்பதற்கு மனம் கஷ்டமாப்படும். பசி துன்பத்தை நீக்குகின்ற உத்தமனுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மனம் வருமா, வராதா? வரும். அப்படிப்பட்டவனுக்கு மற்ற உயிர்கள் பிணியினால் துன்பப்படும் போது அதை நீக்குவதற்கு மனம் வரும். அப்படிப்பட்டவருக்கு இச்சையை நீக்குவதற்கு தயவு வரும். அப்படிப்பட்டவருக்கு வறுமையை போக்குவதற்கு மனம் வரும். அப்படிப்பட்டவருக்கு பயத்தை நீக்குவதற்கு மனம் வரும். ஆதலால் பசி துன்பத்தையும் கொலை துன்பத்தையும் நீக்குகின்ற உத்தமர்களுக்கு இந்த 5 வகை துன்பங்களை நீக்குவதற்கு நிச்சயமாக உபகரிக்க அவர்களுக்கு தயவு வரும். அதனால் தான் சொன்னோம், பெரிய தயவாகிய இந்த ஜீவகாரண்ய பரஜீவகாரணத்தை செய்யும் பொழுது இந்த ஜீவகாரண்யம் தானே உள்ளடங்கி விடுகிறது. ஆதலால் ஐயா அவர்கள் கேட்டது போல ஷார்ட்கட் ரூட் எது என்றால், இந்த பசி துன்பத்தையும் கொலை துன்பத்தையும் நீக்கினால் அதுவே மேலான பிரயோஜனமாகிய மரணமில்லா பெருவாழை அளிப்பதற்கான லட்சியமாக விளங்குகிறது என்பதை நேயர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த ஜீவகாருண்யம் என்பது நம்முடைய வள்ளற் பெருமான் நமக்கு அளித்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஜீவகாருண்யத்தினாலே எல்லாவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன அந்த செயல்களை எல்லாம்
நீங்கள் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜீவகாருண்யத்தை விட்டுவிட்டு வேறு வேறு லட்சியங்கள் எல்லாம் கொண்டு வள்ளற் பெருமான் சொன்ன மரணமிலா பெருவாழை அடைந்து விடலாம் என்று நாம் கற்பித்து கொண்டு வீணாக நாம் செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜீவகாருண்யமே நம்முடைய மரணமிலா பெருவாழின் லட்சியமாக, அதுவே சாதனமாக இருக்கிறது என்பதை வள்ளற் பெருமான் தெளிவுபடுத்திதான் 1867 தர்மசாலையை தோற்றுவித்த போது அவருடைய அனைத்து தவ பயன்களும் நிறைவேற்றி விட்டதாக சொல்லுவார்கள். மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியை என்று பெருமான் பாடுகின்றார்களே, என்ன காரணம்? சென்னையம்பதியிலே 35 ஆண்டுகள், கருங்குழியிலே 8 ஆண்டுகள், 43 ஆண்டுகள் கழித்த காலங்கள் போக தர்மசாலை தோற்றுவித்த அந்த தினத்தில், ஒரு தினத்தில் இறைவன் திருவருளை முழுமையாக கொடுத்தார் என்றால், பசித்தோர் பசியை நீக்குகின்ற அந்த நற்செயல் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நடந்து வருகிறது. ஆதலால் தான் ஜீவகாருண்யத்தினுடைய லட்சியம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வள்ளற் பெருமான் சொல்லியது போல ஜீவகாருண்யம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமாக சொன்னது என்று எண்ணிவிடாதீர்கள். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோலாகிய இறை அருளை பெறக்கூடிய சாவியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே தெய்வ வழிபாடாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புடையவர்களே, ஜீவகாருண்யம் என்பது உயிரிரக்கம். உயிரிரக்கமே வாழ்வாக வாழ்ந்தவர் வள்ளற் பெருமான். இரக்கமே என் உயிர், இரக்கம் நீங்கள் என் உயிரும் நீங்கும் என்று சொல்லுகின்றார்கள். நாமும் இயற்கை விளக்கமாகிய உயிர் இரக்கத்தை வலுவாக கடைபிடித்துக் கொண்டு நம்முடைய நெறியிலே நாம் நீடு செல்வதற்கான அருளாற்றலை இறைவன் வழங்குவான். நம்முள்ளே இருக்கின்ற அந்த கடவுள் அருள் நம்முள்ளே வெளிப்பட்டு விளங்குகின்ற காலம் விரைவில் ஏற்படும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த அற்புதமான ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய விளக்கத்தினை நிறைவு செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த நேயர்களே, இதுவரையில் நமது படப்பை பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சம்பந்தமாக வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியில் இருந்த கேள்விகளுக்கு விளக்கம் தந்தார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி கூறுகின்றோம். மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வணக்கம் நேயர்களே, வணக்கம்.